வணக்கம். சிவமந்திரமே யுகதர்மம். ஜெகன்மாதா வாளை மனோன்மணியம் தாய் திருவடிகள் போற்றி. ஜெய் வீரமாகாளி. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நமக்கு செய்வினை செய்த எதிரியை திருப்பி தாக்கும் மகாகாளி எதிரேத்து மந்திர பிரயோகம் ஆகும். முதலில் ஸ்கிரீனில் நான் கொடுத்திருக்கும் மகாகாளி எதிரேத்து மந்திரத்தை 1008 உரு கொடுத்து சித்தி செய்து கொள்ள வேண்டும். ஒரே நாளில் 1008 உரு கொடுத்து சித்தி செய்ய முடியாதவர்கள் தினம் 108 உரு வீதம் 10 நாட்கள் ஜெபித்து கொள்ளலாம். அதன் பிறகு வருகிற தேய்பிரை அஷ்டமி நாள் அல்லது அமாவாசை பௌர்ணமி நாட்கள் இந்த பிரயோகத்திற்கு மிகவும் உகந்த நாட்களாகும். பிரயோகத்தன்று உங்கள் உபாசனா தெய்வம் அல்லது காளி அம்மைக்கு ஒரு சிறிய படையலோடு ஆரம்பிக்க வேண்டும். சுட்ட கருவாடு, பச்சரிசி சாதம், அவல் பொரி கடலை போதுமானது. வேப்பெண்ணெய் தீபம் கண்டிப்பாக ஏற்றிக்கொள்ளுங்கள். ஒரு எலுமிச்சை பழம், ஒரு நாட்டுக்கோழி முட்டை, சுத்தமாக நார் எடுத்த ஒரு தேங்காய், மூன்றையும் நீங்கள் கையில் வைத்து கொள்ள வேண்டும். ஸ்கிரீனில் உள்ள மகாகாளி எதிரேத்து மந்திரத்தை 108 உரு வடக்கு நோக்கி அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். மந்திரம் தடையில்லாமல் கடகடவென்று ஓட வேண்டும். இடையில் தடுமாற்றமோ நிறுத்துவதோ கூடாது. எந்த ஒரு கட்டறுக்கும் மந்திரமானாலும் சரி, கட்டு மந்திரமானாலும் சரி, வேகமாக தடையில்லாமல் ஜெபிக்க வேண்டும். இது மிக மிக அவசியம். 108 உரு ஜெபித்து முடித்து தேங்காய், முட்டை, எலுமிச்சைம்பழம் இவற்றை கொண்டு உங்கள் தலையை 27 சுற்று வலதுபுறம் இடதுபுறம் சுற்ற வேண்டும். தனித்தனியாக சுற்ற வேண்டும். எலுமிச்சம்பழத்தால் முதலில் சுற்ற வேண்டும். அதன் பிறகு தேங்காய், அதன் பிறகு முட்டை. பிறகு முகத்திற்கு நேராக முன்புறம் 9 முறை இறக்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு தலையை சுற்றி இறக்கி கொண்டு அதன் பிறகு முச்சந்தியில் கொண்டு சென்று முதலில் எலுமிச்சைம்பழத்தை உங்கள் இடது காலால் மிதித்து உடைக்க வேண்டும். காலில் செருப்பு அணிந்திருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். முச்சந்தியில்தான் இதை செய்ய வேண்டும். வீட்டிற்கு எதிரிலோ அல்லது வேறு எங்காவது காலி இடத்திலோ நீங்கள் செய்யக்கூடாது. ஏனென்றால் முச்சந்தியில் ஒரு ரகசியம் உள்ளது. அடுத்து தேங்காயை ஒரே வெட்டில் 2ஆக போகுமாறு வெட்ட வேண்டும். தேங்காய் நிமிர்ந்து விழ வேண்டும். கவிழ்ந்து விழுந்தால் மறுபடியும் அடுத்து வரும் அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் மீண்டும் இந்த மாதிரி செய்ய வேண்டும். அடுத்து முட்டையை வீட்டிற்கு வருமாறு திரும்பி நின்று கொண்டு பின்புறமாக தூக்கி போட்டு உடைக்க வேண்டும். திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வந்து 1 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள், 1 ஸ்பூன் கல்லுப்பு கலந்த நீரில் நீங்கள் தலைமுழுக வேண்டும். அதன் பிறகு விளக்கேற்றி விநாயகரை வணங்கி கொள்ள வேண்டும். முச்சந்தியில் உடைத்து விட்டு வந்த அந்த தேங்காய், எலுமிச்சம்பழம், முட்டையை ஓரமாக ஒதுக்கி விட வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. நீங்கள் ஒரு உதவியாளரை உங்களுடன் அழைத்து செல்ல வேண்டும். அவற்றையெல்லாம் கையால் தொடாமல் ஒரு குச்சியால் ஒதுக்கி விட வேண்டும். இது மிகவும் முக்கியம். அடுத்தவர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது இல்லையா? இந்த எதிரேத்து மந்திர பிரயோக முறை உங்களுக்கு செய்வினை செய்த மந்திரவாதியையும் எதிரியும் சென்று கடுமையாக தாக்கும். உதாரணத்திற்கு செய்வினை செய்தவன் ஒரு மந்திரவாதியாக இருந்தால் சில நேரம் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏனால் அவரிடம் உள்ள உபாசனா தெய்வம் அவரை காப்பாற்றிவிடும். ஆனால் அவரின் வீட்டில் உள்ள அவர் மனைவி, குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பாதிப்பு வரும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த முறை ஒரு சிறப்பான முறையாகும். ஆகவே எதிரேத்து மந்திர பிரயோகம் செய்யும்போது உங்களுக்கு யாரேனும் செய்வினை செய்திருந்தால் மட்டும் நீங்கள் இதை செய்ய வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு மிகவும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். எதிரியின் பெயர் தெரிந்தால் மந்திரத்தில் நீங்கள் பெயரை சேர்த்து கொள்ளலாம். நியாயமான காரணங்களுக்கு மட்டும் இந்த முறையை பயன்படுத்த வேண்டும்.
கவனமாக செய்து பலனடையுங்கள். உடல் கட்டு மிக மிக முக்கியம். நன்றி, வணக்கம். ஜெய் வீரமாகாளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.